வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். நம்மளுடைய இன்றைய விவாத நிகழ்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான டாபிக், அதாவது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்த டாபிக் பற்றி பேசுவதற்கு, விவாதம் செய்வதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் திரு காண்டிப்பன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரை வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கும். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும் சார். வன்னியர்களுடைய மிகப்பெரிய ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்னாக்க இடஒதுக்கீடு தான் நம்ம சொல்ல முடியும். அப்பேற்பட்ட அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகால பெரும் போராட்டம், 12 ஆண்டுகால போராட்டம், அது வேறு. இருப்பினும் கூட இந்த உள்ளிட ஒதுக்கீடு மருத்துவர் ஐயா அவர்கள் 18ல இந்த ஒரு பெரிய விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்க. அதற்காக அப்போதைய அதிமுக கிட்ட பெரிய அளவுல போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்னு. ஆனாலும் அந்த இடஒதுக்கீடு இன்னும் முழுமை அடையல, இன்னும் கிடைக்கல. உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா இடஒதுக்கீடு மீதான தடையை பிறப்பிச்சாங்க. ஒரு சின்ன கேள்வி தானே, இப்ப இங்க இஸ்லாமியர்களுக்கான ஒரு இடஒதுக்கீடு அமெண்ட்மெண்ட்ல தான் இருக்குது, அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீடுமே இங்க அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வன்னியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீட்டினை உச்ச நீதிமன்றம் எதற்காக முதலில் தடை விதித்தார்கள்? அதாவது உச்ச நீதிமன்றமானது தடை விதித்தது உயர் நீதிமன்றங்கள்ல 7 காரணங்கள் அடிப்படையில வன்னியர்களுடைய உள்ள ஒதுக்கீடு செல்லாது என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதன் மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றமானது 7 காரணங்களில் 6 காரணங்களை தள்ளுபடி செய்து ஒரே ஒரு காரணங்கள் அடிப்படையில் வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு வழங்கலாம். அது தமிழ்நாடு அரசாங்கமே அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த மக்களுக்கான உள்ஒதுக்கீடு வழங்கலாம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமானது வன்னியர்களுக்கு அந்த டேட்டா, அதாவது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான வகைமுறைகளை இதுவரையிலும் செய்யவில்லை. அவர்கள் காலத்தை நீட்டித்துக் கொண்டே போகின்றார்களே ஒழிய ஒருபோதும் இந்த பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஒரு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. இப்ப நீங்க சொன்னது ஒரு சின்ன கேள்வின்னு என்ன அப்படின்னா, இப்ப இதுக்கு முன்னாடி மதுரை கிளை உயர் நீதிமன்றம் சொன்னாங்க, சென்னை உயர் நீதிமன்றம் சொன்னாங்க, இப்ப உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கிறாங்க இடஒதுக்கீடுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க தாராளமா தரவுகளை திரட்டி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? சோ இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியும் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, அந்த தரவுகளை திரட்டுறதுக்கு திமுக அரசு, அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு முனையில இந்த தரவுகளை திரட்டினா அந்த இடஒதுக்கீடு இலகுவா கொடுக்கலான்றாங்க. இன்னும் ஒரு பெரிய கேள்வி, எல்லாருக்குமான கேள்வி என்னன்னா, இந்த தரவுகளை திரட்டியும் அதன் பின்னால் இடஒதுக்கீடு கொடுத்தால், இப்ப முன்னாடி பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தடை உரி வழக்கு போட்டாங்க இல்லைங்களா, அப்படி போட முடியுமா? அதுக்கு சட்டத்துல இடம் இருக்குதா? தரவுகள் எப்படி சொல்ல வரீங்க சொல்லுங்க. தரவுகள் இப்போ திமுக அரசு திரட்டிடுறாங்க, தரவுகளை திரட்டி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடுமே அமல்படுத்திட்டாங்கன்னு வச்சுப்போம். இதனை எதிர்த்து பல்வேறு பிற சமுதாயம் மீண்டும் இதுக்கு தடை கூறி வழக்கு தொடர முடியுமான்னு கேட்கிறேன். எப்படி தொடுக்க முடியும்? ஏன்னா இப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, அருந்ததியினர்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, வன்னியர்களுக்கு கூட 2 ஆணையங்கள் பரிந்துரை செய்து அதுக்கான டேட்டா ஓரளவுக்கு இருக்கிறது. ஆனா அந்த சிறுபான்மை சமூகத்துக்கு வழங்கப்பட்ட உள்ஒதுக்கீட்டில் எவ்வளவு புள்ளி விவரமா இருக்கான்றது என்று நீங்களே உற்று நோக்கி பார்த்தீர்கள். ஆனால் அது இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் கூட அதை வன்னியர் சமூகமோ பிற சமுதாய மக்களோ அதை யாரும் எதிர்க்கவில்லை. ஆனால் திட்டமிட்டு வன்னியர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த உள்ஒதுக்கீட்டு பிற சமுதாய மக்கள் எதிர்க்கின்றனர். அந்த வழக்கு தொடுத்து அது வன்னியர்களுக்கு எந்த ஒரு உள்ஒதுக்கீடும் கிடைத்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் அவர்கள் செயல்படுகிறார்கள். நீங்கள் கேட்பது போல அந்த இடஒதுக்கீடு தமிழக அரசால் டேட்டாவை கலெக்ட் பண்ணி வழங்கப்பட்டு விட்டால் பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வழக்கு தொடுத்து நிறுத்திவிட முடியுமா என்றால் முடியாது. ஏன்னா நாம் பொய்யான ஒரு தகவலை திரட்டி அதன் அடிப்படையிலே உள்ஒதுக்கீடை நம்ம பெற முன்மொழியவில்லை. நாம் கேட்பது அந்த மக்களுக்கு உள்ள விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கேட்கின்றோம். ஆனால் உச்ச நீதிமன்றமானது தெளிவாக சொல்லியிருக்கிறது, பல்கலைக்கழகங்களில் ஆண்டுக்கு எத்தனை பேர்கள் வன்னியர் சமுதாயத்திலிருந்து இடம்பெறுகிறார்கள், வேலைவாய்ப்புகளில் எத்தனை பேர்கள் இடம்பெறுகிறார்கள், அதை கணக்கில் கொண்டே அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது.
ஆனால் ஆளுகின்ற அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்காமல் காலத்தை நீட்டித்துக் கொண்டே இருக்கிறது தான் நமக்கு வருத்தம் அளிக்கிறது. இன்னொரு முக்கியமான கேள்வினா, இப்போ இடஒதுக்கீடு என்பது அவசியம் என்பது தெரியும், எல்லாருக்குமே அவசியமானது. ஆனால் வன்னியர்களுக்கான இந்த உள் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டால் இதன் மூலம் ஆண்டுக்கு எவ்வளவு பேர் பயனடைவார்கள்? ஒரு அப்ராக்ஸா சொல்ல முடியுங்களா? நம்ம அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா அந்த 10.5 MPCB-ல 8000க்கும் மேற்பட்டோர் அதுல இடம் பெற்றிருக்காங்க. அது பாதி பேருக்கு தான் இந்த வேலை கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி 2021 இடம் பெற்றிருக்கிறார்கள். ஆனா அது சில பேர் அதுல சொன்னாங்க, சவுத் சைட்லாம் இரவே இல்லை, வன்னியர் சமூகத்தில் யாருமே தமிழ்நாட்டினுடைய தென்னக பகுதியில யாருமே இடம் பெறல, கல்லூரிகள் எல்லாம் காலியாக இருக்கிறது சொல்கிறார்கள். ஆனால் நீண்ட காலமாக இந்த சமூகம் எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றது உற்று நோக்கி பார்த்தோம்னா, கல்வியிலையும் பொருளாதார கல்வியை கொடுத்தாதானே அவனுக்கு வேலை வாய்ப்புக்கான வழிமுறையே கிடைக்கும். கல்வியை கொடுத்தாலும் எப்படி வேலை வாய்ப்பு கொடுத்து எப்படி அவன் வளர முடியும்? முதலில் கல்வி, இரண்டாவது வேலைகள். கல்வியும் அன்னைக்கு ஆரம்பமாக எடுத்தது கேட்பது என்னன்னா, தமிழ்நாட்டுல 20% தனி இடஒதுக்கீடு தான் கேட்டோம். அதுல 108 சாதிகளை உட்புகுத்தி வன்னியர்களுடைய தனி இடஒதுக்கீடை நீர்த்து போக வைத்தார்கள். அதன் பிறகு மாநிலத்திலையும் கேட்டோம் 2 விழுக்காடு. அது எல்லாம் என்ன சொல்றது, ஆண்டு கொண்டிருப்பவர்கள் வன்னியர்களுடைய வாக்குகளை அறுவடை செய்ய முன்மொழிகிறார்களே வழிய ஒருபோதும் இந்த சமூக மக்களுக்கு எந்த ஒரு திட்டங்களையோ அந்த இடஒதுக்கீடு கொடுத்து அந்த மக்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலையும் வேலை வாய்ப்புகளிலும் முன்னேற வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை. இதுதான் உண்மை. ஒரு சின்ன கேள்விங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அண்மையில ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. என்ன அப்படின்னா, நாங்க இத்தனை வருஷமா இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்கிறோம், எங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்கல, அதற்கான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பதற்கு ஆயுத்தமா இருக்கிறோம், தயாராகிட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. இந்த இடஒதுக்கீட்டுக்கான தீர்வு போராட்டம் தானா? ஏராளமான முறையில் தமிழின போராளி மருத்துவ ஐயா அவர்கள் அரசுக்கு சொல்லியிருக்கிறார். நீண்ட காலமாக சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளில் இந்த சமூகம் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் வேலைவாய்ப்பு பின்தங்கி கிடக்கின்றது. இன்னும் ஒரு சில கிராமங்களில் கை நாட்டு வைக்கக்கூடிய சமூகமாகத்தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவு வறுமையின் பிடியில் இருந்து சிக்கி கொண்டு இருந்து இந்த மக்கள் மேல் வருவதற்கான சூழல்கள் இன்னும் இல்லை. அவர்களுக்கான முதல் அடிப்படை தேவையை கல்வி, வேலை வாய்ப்பு, அதன் பிறகு அவர்கள் பொருளாதார ரீதியாக வளர முடியும். அவர் ஏராளமான முறையில் அரசுக்கு எடுத்து உரைத்திருக்கிறார். ஆனால் இது நாள் வரையிலும் இந்த அரசு, ஆண்ட அரசும் சரி, ஆளும் அரசும் சரி, செவி கொடுத்து வன்னியர்களுடைய வாழ்வியலை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதற்கான வழிமுறைகளை இந்த அரசாங்கம் செய்வதில்லை, செய்ய போவதும் இல்லை. ஆனால் நாம் சட்டத்தின் பின் நின்றோம், சட்டத்தின் படி நின்றோம், நாம் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். சமூக நீதி பேரவையினுடைய தலைவர் மதிப்புக்குரிய பாலர் அவர்கள் இந்த வழக்குகளை எல்லாம் ஒவ்வொரு படியாக சென்று நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வன்னியர் சமூகம் மட்டுமல்லாமல் வன்னியர் சமூகத்தினுடைய இளைஞர்கள் அந்த உள்ஒதுக்கீடுடைய பலன் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன என்பதை புரிதல் இல்லாமல் வீம்புக்கு அரசியல் செய்து கொண்டு திராவிட கட்சிகளுக்கு அடிமைகளாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய இந்த இளைஞர்கள் எல்லாம் இந்த இடஒதுக்கீட்டினுடைய புரிதல் எல்லாமே சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த இடஒதுக்கீடு கிடைத்தால்தான் எதிர்வரும் காலங்களும் சரி, இந்த பெரும்பான்மை வன்னியர் சமூகம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடம் வருவதற்கு இந்த இடஒதுக்கீடு ஒன்றே சரியான வழியாக இருக்கும். இந்த இளைஞர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தகவல் நம்ம பார்க்க நேர்ந்தது என்ன அப்படின்னாக்க, இப்ப நீங்க பயணிக்கக்கூடிய சட்டத்துறையில மிகப்பெரிய அளவுல வன்னியர்கள் பின்தங்கி இருக்கிறதா ஒரு தகவல் பார்த்தோம். என்னன்னா 2011 இருந்து 2021 வரைக்கும் கடந்த 10 வருஷத்துல வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் வழக்கறிஞர்களாக அரசு கல்லூரிகள்ல வெறும் 3400 பேர் மட்டும்தான் படிச்சதா தகவல் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு ஒரு அவலமா இருக்கு?
கண்டிப்பா கண்டிப்பா மக்கள் தொகையின் அடிப்படையில் அந்த வன்னியர் மக்களுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையின் அடிப்படையில் பார்த்தால் அது ஒரு சிறு பகுதி தான், சிறு துளி என்ற மாதிரி தான் இருக்கு. என்னன்னா 2.5 கோடி வன்னிய மக்கள் வாழ்வதாக சொல்கிறார்கள் புள்ளி விவரங்கள். 2.5 கோடி வன்னிய மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கின்றதா என்று பார்த்தால் எந்த இடங்களிலும் கிடைக்கிறது என்பதுதான் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இந்த போக்கு சென்று கொண்டிருந்தால் வன்னியர் சமூகம் எதிர்வரும் காலங்களில் அடித்தளத்தில் எந்த ஒரு அடிப்படை உரிமைகளையும் வென்றெடுக்காமல் அவர்கள் ஸ்தம்பித்து விடுவார்கள். அவர்கள் வாழ்க்கை முறைகள் வாழ்வியல்கள் எல்லாம் முடங்கி போய்விடும். இது அரசாங்கம் இனி வரும் காலங்களில் இந்த சமூக மக்களுக்கு எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு திட்டங்களையும் உள்ஒதுக்கீடையும் வழங்குவதற்கான வகைகள் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் இது அடுத்த கட்ட நகர்வுக்கு இது கொண்டு சென்றால்தான் இந்த சமூகம் இனி இந்த பெரும்பான்மை சமூகம் தமிழகத்தில் பல வாழ முடியும். அந்த வாழ்க்கைக்கான வழிமுறைகளை தமிழினம் போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் அழகாக சொல்கிறார். அதை இந்த வன்னியர் இன மக்களுக்கு அவர் சொல்லுக்கு ஏற்றவாறு பின்னோக்கி அவர் ஐயாவின் பின்னால் சென்றால் இந்த இடஒதுக்கீடு நாம் பெற்றுவிட முடியும். அதற்கான வழிமுறைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.